துபாய் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்குற 5 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் கடைசியாக இருக்கிற கிளீனர்ஸோட சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஹெல்த் கேர் ரிலேட்டடான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இதில் 5வது இடத்துல இருக்கிறது செக்யூரிட்டிஸ். இவங்களோட சம்பளம் நம்ம ஊர் காசுக்கு 60,000 ரூபா வரைக்கும் இருக்கும். இதில் 4வதா இருக்கிறவங்க MEP டீம், அதாவது மெயின்டெனன்ஸ் டீம்னு சொல்லுவாங்க. இவங்களோட சம்பளம் நம்ம ஊர் காசுக்கு 40,000 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. 3வதா இருக்கிறவங்க போர்ட்டர்ஸ், அதாவது ஏதாவது ஜாமான் இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறவங்க. இவங்களோட சம்பளம் குறைஞ்சது நம்ம ஊர் காசு 25,000 ரூபா வரைக்கும் இருக்கும். 4வது இடத்துல இருக்கவங்க கார்டனர்ஸ், அதாவது தோட்ட வேலை பார்க்குறவங்க. இவங்களோட சம்பளம் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 25,000 ரூபா வரைக்கும் கூட இருக்கலாம். கடைசியாக இருக்க கிளீனர்ஸோட சம்பளம் லெஸ்ஸர் தென் 20,000. சரிங்களா, ரொம்ப 20,000 ரூபாய்க்கும் கம்மியாக இருக்கும் அவங்களோட சம்பளம். இது இல்லாமல் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க. அடுத்து வரப்போகிற வீடியோவில் அறுத்தாலும் ரத்தம் வராத ஒரு டெக்னிக்கை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ.